ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஷோபனா சாந்தகுமார். வெல்கம் டு ஷோபனாஸ் கிச்சன் தமிழ். இன்றைக்கு நான் ஸ்வீட் ரெசிபி தான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். அவலையும் ரவையையும் வச்சு எப்படி 2 விதமான ஸ்வீட் செய்யலாம்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். இந்த ஸ்வீட்டை நான் நவராத்திரிக்காக தான் செய்திருக்கிறேன். இப்போ நீங்களும் வாங்க இந்த ரெசிபிஸை எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்ப்போம். முதல்ல நாங்க அவலை வச்சு எப்படி ஒரு ஸ்வீட் செய்யலாம்னு சொல்லி பார்ப்போம். அதுக்கு 150 கிராம் அவலும், 80 கிராம் தேங்காய் பூவும், 125 கிராம் சர்க்கரையும், அதோட 20 கிராம் முந்திரியும், 25 கிராம் பிளம்ஸும் எடுத்துக்கொள்ளுங்க. இப்ப வாங்க இந்த ஸ்வீட்டை எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்ப்போம். அதுக்கு முதல்ல ஒரு பேனை அடுப்புல வச்சு அதுல 1.5 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கொள்ளுங்க. இப்போ இந்த நெய்யில நாங்க எடுத்து வச்சிருக்கிற முந்திரியம் பருப்பையும் பிளம்ஸையும் சேர்த்து நல்லா பொன்னிறமா வறுத்தெடுத்து கொள்ளுங்க. இப்ப பாருங்க, இந்த பிளம்ஸும் முந்திரியம் பருப்பும் நல்லா வறுபட்டு வந்திருக்குது. இப்ப இதை நாங்க இறக்கி கொள்ளணும். இப்ப இதே பேன்ல நாங்க எடுத்து வச்சிருக்கிற தேங்காய் பூவையும் சேர்த்து கொள்ளுவோம். இப்ப இந்த தேங்காய் பூவில் இருக்கிற ஈரத்தன்மையெல்லாம் போனதும் அவலையும் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் வறுத்து கொள்ளுங்க. இந்த அவலையும் தேங்காய் பூவையும் நீங்க கூடுதலான நேரம் வறுக்க தேவையில்லை. நீங்க வறுக்கும் போது பாத்தீங்கன்னா நல்ல ஒரு பால்ஷம் ஒன்று வரும். அந்த நேரத்துல இறக்கி எடுத்தீங்கன்னா சரியா இருக்கும். இப்ப இந்த சர்க்கரையோட ஒரு 1/4 கப் தண்ணி சேர்த்து நல்லா கரைச்செடுப்போம். இப்ப பாருங்க, சர்க்கரை நல்லா கரைப்பட்டு வந்திருக்குது. இப்ப இத ஒரு தரம் வடிச்செடுத்து கொள்வோம். இப்ப இந்த சர்க்கரை பாகு நல்லா கொதிக்க தேவையில்லை, கொஞ்சம் திக்காயினா போதும். இப்ப இதோட நாங்க ஏற்கனவே வறுத்து வச்சிருக்கிற அவலையும் தேங்காய் பூவையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொள்ளுவோம். அவலையும் தேங்காய் பூவையும் இவ்வாறு நாங்க வறுத்துட்டு சேர்க்கறதால அது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாசமாகவும் நல்ல டேஸ்டாகவும் இருக்கும். இப்ப இதோட நாங்க ஏற்கனவே வறுத்து வச்சிருக்கிறோம் முந்திரியம் பருப்பையும் பிளம்ஸையும் சேர்த்து கொள்ளுவோம். இப்ப பாருங்க, இந்த சர்க்கரை பாகோட அவலெல்லாம் சேர்ந்து நல்லா உதிரி உதிரியா வந்திருக்குது. இந்த நேரத்துல டேஸ்டுக்காக கொஞ்சம் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கொள்ளுவோம். இப்ப பாருங்க, எங்களோட அவல் ஸ்வீட் அந்த சர்க்கரை பாகோட சேர்ந்து நல்லா உதிரி உதிரியாகவும் அதோட நாங்க தேங்காய் பூ அவலெல்லாம் வறுத்து சேர்த்ததால நல்ல வாசமாகவும் வந்திருக்குது. இந்த அவல் ஸ்வீட்டை நான் நவராத்திரிக்காக தான் செய்திருக்கிறேன். ஆனா நீங்க காலையில பிரேக்ஃபாஸ்டாகவோ அல்லது ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸா கூட இதை நீங்க செய்து கொள்ளலாம். இப்ப நாங்க அவலை வச்சு ஒரு டேஸ்டியான ஸ்வீட் செய்து எடுத்துட்டோம். இப்ப ரவையை வச்சு எப்படி ஒரு ஸ்வீட் செய்யலாம்னு சொல்லி பார்ப்போம். அதுக்கு 1.5 கப் ரவையும் 1.5 கப் சீனியும் அதோட உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பாதாம் பருப்பும் முந்திரியம் பருப்பும் எடுத்துக்கொள்ளுங்க. அதோட 1.5 கப் நெய்யும் எடுத்துக்கொள்ளுங்க. இந்த அளவெல்லாம் நீங்க எந்த கப்பால ரவை எடுக்கிறீங்களோ அதே கப்பால எல்லா அளவுகளையும் எடுத்துக்கொள்ளுங்க. இப்ப நாங்க ஒரு பேனை அடுப்புல வச்சு முதல்ல அதுல நெய்யை சேர்த்துக்கொள்ளுவோம். நெய் சூடாயினதும் அதோட இந்த ரவையையும் சேர்த்துக்கொள்ளுங்க. இந்த ரவையை நான் ஏற்கனவே சாதுவாக வறுத்து தான் வச்சிருக்கிறேன். இப்ப திரும்பவும் நெய்யோட சேர்த்து நல்லா வறுத்து கொள்ளுவோம். இப்ப அடுப்பை மீடியம் ஹீட்ல வச்சுட்டு இந்த ரவையோட நிறம் மாறி நல்ல கோல்டன் கலரா வரும் வரையும் கைவிடாம நல்லா கிண்டி கொள்ளுங்க. இப்ப பாருங்க, இந்த ரவையோட நிறம் மாறி வந்திருக்குது. இப்ப இதோட நாங்க எடுத்து வச்சிருக்கிற பாதாம் பருப்பையும் முந்திரியம் பருப்பையும் சேர்த்துட்டு திரும்பவும் ஒரு 2 நிமிஷம் நல்லா கிண்டி கொள்ளுங்க. இப்ப இந்த ரவையோட 2 கப் தண்ணியும் 2.5 கப் பாலும் சேர்க்கிறேன். அதாவது நீங்க எவ்வளவு ரவை எடுக்கிறீங்களோ அதுல 3 மடங்கு தண்ணியும் பாலும் சேர்த்துக்கொள்ளுங்க. இது நீங்க பால் சேர்க்கணும்னு கட்டாயம் இல்லை. சிலர் தனியா தண்ணியிலையும் செய்வாங்க. ஆனா பால் சேர்த்து செய்வீங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட் இன்னும் நல்லா இருக்கும். இப்ப பாருங்க, இந்த ரவை கெதியா கட்டியா வந்துட்டுது. அதால கைவிடாம தொடர்ந்து கிண்டிக்கொண்டு இருங்க. இப்ப இந்த ரவையோட நாங்க எடுத்து வச்சிருக்கிற சீனியையும் சேர்த்துக்கணும். சீனியை சேர்க்கும் போது நீங்க ஒருமிக்க சேர்க்காம 2 அல்லது 3 கரத்துல கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துக்கொள்ளுங்க. இப்ப பாருங்க, நாங்க சேர்த்த சீனி எல்லாம் நல்லா உருகி ரவையோட சேர்ந்து வந்திருக்குது.
பிறகு இப்போ இதோட கொஞ்சமாக ஃபுட் கலர் இல்லைன்னு சொன்னால் சஃப்ரான் சேர்த்துக்கொள்ளுங்க. இப்போ பாருங்க எங்களோட ஸ்வீட் அந்த நெய்யோட ரவை சீனி எல்லாம் சேர்ந்து நல்லா பிரண்டு நல்ல கமகமண்ட வாசத்தோட நல்ல அருமையாக வந்திருக்குது. இப்போ இதோட கொஞ்சமாக ப்ளம்ஸும் சேர்த்துக்கொள்ளுவோம். இப்போ நாங்கள் இந்த ஸ்வீட்டை இறக்குற டைமுக்கு வந்துட்டோம். இப்போ இதோட டேஸ்ட்டுக்காக ஒரு 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூளும் சேர்த்துக்கொள்ளுவோம். என்னோட பக்கத்து வீட்டில் ஒரு நார்த் இந்தியன் ஃபேமிலி இருக்காங்க. அவங்க இந்த ஸ்வீட்டை அடிக்கடி செய்வாங்க. ரொம்பவுமே அருமையாக இருக்கும். அவங்க இந்த ஸ்வீட்டை சூஜி ஹல்வான்னு சொல்லுவாங்க. அந்த ரெசிபியை தான் இன்றைக்கு நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கிறேன். இப்போ பாருங்க இந்த 2 ஸ்வீட்ஸையும் நாங்கள் எவ்வளவு குயிக்காக செய்து முடிச்சிட்டோம்னு சொல்லி அதோட நல்ல டேஸ்டாகவும் நல்ல அருமையாகவும் வந்திருக்குது. இந்த 2 ஸ்வீட்ஸையும் நான் நவராத்திரிக்காக தான் செய்திருக்கிறேன். ஆனால் நீங்கள் ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாகவோ அல்லது காலையில் பிரேக்ஃபாஸ்டாக கூட நீங்கள் செய்து கொள்ளலாம். உங்களுக்கும் இந்த 2 ஸ்வீட்ஸும் பிடிச்சிருக்குமென்னு நம்புகிறேன். நீங்களும் ஒரு தடவை இதே முறையில் உங்களோட வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி உங்களோட கருத்துக்களை என்னோட பகிர்ந்து கொள்ளுங்க. இன்னும் ஒரு வீடியோவில் இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டான ரெசிபியோட மீண்டும் சந்திப்போம்.